பண்ணலாம், போட் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வீடை வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம் ஆர்விக்காக. அதனால வந்து எங்களுக்கு இப்போ ஆர்வியை பார்க் பண்ணணும், ஒரு இடத்துல போய் நம்ம ரெண்டல் எடுத்து பார்க்கிங்க்குன்னு வந்து தனியாக நம்ம யோசிக்கணும்னு அவசியம் இல்லாமல் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி லைன் வந்து நாங்கள் ஆர்விக்குன்னு தனியாக வந்து எடுத்துக்கிட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம். அது வந்து இனிஷியலாக வந்து ஒரு $2000 வந்து நாங்கள் செலவு பண்ணோம் அந்த எலக்ட்ரிக் கனெக்ஷன்லாம் இழுத்துக்கிறதுக்கு. மற்றபடி வந்து நம்ம ஒன்ஸ் அதை செலவு பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். அப்புறம் வெளியில் நம்ம ஆர்வி எடுத்துகிட்டு போகும்போது நம்ம அதிகமாக நாங்கள் வந்து கேம்பிங் பண்ணுவோம். கேம்ப் சைட் போகும்போது நமக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி, எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி, டம்பிங் ஸ்டேஷன் இதெல்லாமே அவைலபிளாக இருக்கும். இதை தவிர ட்ராவல் அப்போது வந்து நமக்கு லவ்ஸ், ஃப்ளையிங் ஜே அப்படின்ற ட்ராவல் சென்டர்ஸில் வந்து எல்பிஜி கேஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம், டம்பிங் ஸ்டேஷன் இருக்கும். இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கிறனால நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஆர்வி அப்படின்றது வந்து பார்க்க வந்து நமக்கு ரொம்ப லக்ஸுரியாக தெரிஞ்சாலும் இப்போ வர 8 சீட்டர் அந்த மாதிரியான ப்ரைஸ் நாங்கள் வச்சிருக்க மாடல் இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் நிறைய கேரவன் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட கேம்பிங் வீடியோஸ் ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஆர்வி ட்ராவல் வீடியோஸ் எல்லாமே நான் வேணால் ஒரு பிளேலிஸ்ட்டாக வந்து போடுறேன். அதில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நிறைய ஐடியா வரும் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு. நாங்கள் வந்து சின்ன பசங்களை வச்சிருக்கிறனால எங்களுக்கு வந்து நல்லா இருக்குது ட்ராவல் பண்ண. இன்னும்